Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெவென்யூ ஃபங்க்ஷன் இருக்கு and காஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்டிஷன் ஆவரேஜ் காஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னும்போது நம்ம இருக்கிற காஸ்ட் ஃபங்க்ஷனை எக்ஸால டிவைட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை எக்ஸால டிவைட் பண்ணும்போது எக்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் வந்து நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. இப்போ அடுத்த சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னும்போது நம்ம வந்து காஸ்ட் ஃபங்க்ஷனை ஒரு டைம் டிஃபரன்சியேஷன் பண்ணணும். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் அப்படின்னு போட்டு காஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. இந்த டிஃபரன்சியேஷன் ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த எக்ஸ் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் மைனஸ் 2x. இதோட டிஃபரன்சியேஷன் 3x ஸ்கொயர் மைனஸ் 2. அடுத்தது ஆவரேஜ் ரெவன்யூ ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ரெவன்யூ ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது நம்ம ரெவன்யூ ஃபங்க்ஷனை எடுத்து எக்ஸால டிவைட் பண்ணணும். இப்போ ரெவன்யூ ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா 14x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 14x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு போடணும். தனித்தனியாக டிவைட் பண்ணால் ஃபர்ஸ்ட் டேர்ம் 14, அடுத்த டேர்ம் எக்ஸ். அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன், இதில் வந்து மார்ஜினல் ரெவன்யூ ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ மார்ஜினல் ரெவன்யூ அப்படின்னா நம்ம வந்து டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஆர் அப்படின்னு போடணும். அதாவது ரெவன்யூ ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஃபங்க்ஷன் வந்து 14x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா, இது டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் ஃபர்ஸ்ட் டேர்ம் 14 வரும், அடுத்தது 2x.